பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் தேவனுக்குள்ள நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 91:1 நாம் வாசிப்போம். உன்னத மானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த ஆண்டு முழுவதும் அவர் மறைவிலே உங்களை மறைத்து பாதுகாப்பாராக. அவர் நிழலில் நிச்சயமாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. அவர் மறைவு என்பது அவருடைய சமூகம், அவர் நிழல் என்பது அவருடைய வார்த்தை. அந்த மறைவிலும் நிழலும் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் செழித்திருப்பீர்கள். உங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஏனென்றால் ஒரு பறவை தன் குஞ்சியை தன்னுடைய சிறகின் மறைவிலே பாதுகாக்கும் போது அது பாதுகாப்படைகிறது. அதே போல நீங்களும் தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கப்படுவீர்கள். ஒரு தகப்பனின் மறைவில் இருக்கும் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இளைய குமாரன் அவனுடைய தகப்பனுடைய மறைவை விட்டு அவன் போனதுனால அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா தகப்பன் மறைவில் இருக்கிற உங்களுக்கு அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் மறைந்திருக்கும் போது நாம் ஆஸ்வாதமாக இருப்போம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாப்பாராக. அவருடைய சிலுவை நிழலில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்வினை எதுவாக இருந்தாலும் அது வாய்க்காது. தேவனுடைய மறைவில் வாங்க. இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஜெபிங்க. தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு பறைச்சாற்றுங்க. அவர் வார்த்தை என்ற நிழலினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அவருடைய சமூகம் என்ற மறைவினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.